உங்களுக்கு இந்த மகர விளக்கு சமயத்துல ராஜா வந்து திருவாபரணத்தோடு புறப்படுவார் பந்தளத்துல இருந்து, கருடன் கூட வரும். ஜோதி மகர ஜோதி அது வர அன்னைக்கு பந்தள ராஜா வந்துட்டு உங்களுக்கு திருவாபரணத்தோட வந்து பம்பையில தங்கிடுவார். ஆபரண பெட்டி மட்டும்தான் மேல போகும். மகர ஜோதி தெளியும், திருவாபரணம் ஜாதி எல்லாம் ஆனதுக்கு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் அவர் அப்புறம் தான் மலைக்கு வரும். சபரிமலையுடைய கோவில பூஜை பண்ணக்கூடிய மேல்சாந்தி தந்திரியமா கீழே இறங்கி வந்து பந்தள ராஜா கீழே இருப்பார். மகன் வந்து அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணி கூட்டிட்டு போறாருங்கிற ஒரு ஐதீகம். மகர விளக்கு பத்தி மெயினா இப்ப ஒரு நடுவில் ஒரு இஷ்யூ வந்தது இல்லையா? மகர விளக்குங்கிறது வந்து பார்த்தோம்னா இவா அங்க போய் ஏத்துறதா இல்ல தானா வரதா அப்படின்னு. அந்த டிஸ்பியூட் என்னது ஆக்சுவலா? பகவான் அப்படிங்கிறவர் எங்க இருக்காருன்னா நம்முடைய நம்பிக்கையிலையும் மனசுலையும் இருக்காரு ஒழிஞ்சு நீங்க அப்படியே சபரிமலைக்கு போனாலும் அங்க ஒரு பஞ்சலோக விக்கிரகமா பகவான் இருக்காரு. இந்த பஞ்சலோக விக்கிரகத்துக்குள்ள பகவானை நம்மளால உணர முடிஞ்சா தான் நம்ம யாத்திரை பூர்த்தி ஆயிடும். தெய்வம் என்றால் ஒரு தெய்வம், வெறும் சிலை என்றால் ஒரு சிலை தான். அதனால பஞ்சலோக விக்கிரகத்துக்குள்ள நம்மளால பகவானை உணர முடியும் போது ஜோதியிலையும் பகவானை உணர முடியணும். அங்க போய் நமக்கு வந்து இது ஏத்துறானா, தானா தெரியறதா, அதுவா உதிக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டின்ல நம்ம போறதை விட அந்த ஜோதி ஏத்துறதாவே இருக்கட்டும். ஜோதி சமயத்துல சபரிமலையிலயோ இல்ல புல்மேட்லயோ இல்ல பிரியாணோட்டத்திலயோ இல்ல அந்த சுத்தி இருக்கிற பகுதிகளில் அப்பாச்சி மேட்லயோ நின்று பார்த்தோமானா அந்த ஒரு செகண்ட் ஜோதி தெளியும் போது கோடானு கோடி ஜனங்கள் சரணம் அளிக்கும் போது அதுல ஒரே ஒரு சரண கோஷம் உண்மையா இருந்தாலும் பகவான் எங்க இருந்தாலும் ஜோதியில ஆவிர்பாவம் ஆகியே தீரும். திருவாபரண பெட்டி வருது. திருவாபரண பெட்டி பந்தளத்திலிருந்து கிளம்புறதுலேருந்து சபரிமலைக்கு வரது கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆகும். பெட்டி கிளம்பினத்திலிருந்து சன்னிதானம் போய் சேர்ற வரைக்கும் கருடன் கூட வரும். கருடனை நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியாது. எந்த பட்சி வேணா ட்ரெயின் பண்ணலாம், கருடனை ட்ரெயின் பண்ண முடியாது. அதுவும் அழகா எங்கெல்லாம் பெட்டி இறக்குறாளோ அங்க கருடனும் நிற்கும். இந்த 1950ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா சபரிமலையில? அந்த இடத்த அப்படியே ஏதாவது இது பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணமா இல்ல இயல்பா நடந்ததா? அந்த மாதிரி இயல்பா நடந்ததும் இல்ல, ஆக்சிடென்ட்டும் இல்ல, திட்டமிட்ட சதி செய்யணும். ரொம்ப தெளிவாகவே கோவிலை தகர்க்கணும், இது கோவிலை தகர்ப்பதன் மூலமாக பக்தருடைய நம்பிக்கையை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரிமலை கோவிலுக்கு எதிரான ஒரு சதிங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, பல காலகமாகவே நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல ஒரு அங்கமாக இந்த 1950 நடந்த சம்பவத்தை சொல்லணும். அதோடைய தொடர்ச்சி தான் இப்ப நடந்த சமீபத்தில் நடந்த இந்த இளம் பெண்கள் என்ட்ரி வரைக்கும் அது இன்னும் தொடர்ந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கறதுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளானுடைய வேற அங்கங்கள். பகவான் தண்டனை கொடுத்தாரு நான் சொல்லவே மாட்டேன். பகவான் தண்டிக்க தெரியாத தெய்வம் ஐயப்பன். ஆனா பகவானுடைய கணங்கள் சும்மா இருக்காது இல்லையா, கர்மான்னு ஒண்ணு சும்மா இருக்காது இல்லையா. அதனால அந்த யாரு தெரிஞ்சே பகவானுடைய கோவிலை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட பண்ணினார்களோ அவரோட குடும்பம் கொஞ்சமாக இறங்கு முகத்தை சந்திச்சு சமீபத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதை மிச்சப்படுத்த 2 பேரும் ஒருத்தர் சுட்டுன்னு செத்துப்போம். பல இளைஞர்களுமே சபரிமலைக்கு போறது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் போறோம், நானும் மாலை போட்டுக்கிறது, மாலை போட்டு நம்ம சாமின்னு கூப்பிடுவான், எல்லாரும் வந்து காலில் விழுவான். இப்படி ஒரு காரணத்துக்காகவே பல பேர் மாலை போட்டுக்க ஆரம்பிச்சிடறாங்க. 45 நாட்கள் நம்ம வழக்கமா கடைபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறுபட்டு சில விஷயங்களை பண்றோம். அப்போ அதை வந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதை கொஞ்சமாவது அதை லைஃப் கொண்டு வரணும். இது வந்தால்தான் சபரிமலை யாத்திரை பிரயோஜனம். இல்லைன்னா நம்ம 50 வருஷம் மலைக்கு போயிருக்கேன், 100 வருஷம் மலைக்கு போயிருக்கேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னா 1000 வருஷம் மலைக்கு போனாலும் பிரயோஜனம். நமசிவாய். உங்களோட ஒரு இனிஷியேஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா உங்களோட இனிஷியேஷன்னா தாத்தா கிட்டே இருந்து இல்லையா? என்னுடைய கொள்ளு தாத்தா, நான் தாத்தா சொல்றேன், என்னுடைய கொள்ளு தாத்தா தான். அவர் தான் சபரிமலையில பண்டைய காலத்துல பங்குனி உத்திர உற்சவத்தை தொடங்கி நடத்தினார். பாலக்காட்டுல இருந்து வைதிகாலெல்லாம் கூட்டின்னு போய் பங்குனி உத்திரம் அப்ப இப்ப இருக்கிற ஆராட்டு வந்து முதல்ல டிசம்பர்ல தான் இருந்தது. இப்ப ஆராட்டு பங்குனி உத்திரம் தான் நடக்கிறது. ஆதி காலத்துல எல்லாம் டிசம்பர்லாம் நடக்கும் ஆராட்டு. அப்ப பங்குனி உத்திரத்துக்கு கோவில் திறக்காது. அப்ப தாத்தா அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு பகவான் வேற உள்ள ஒரு பக்தியினாலையும் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுகிரக விசேஷத்தினாலையும் இந்த சுவாமிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு உந்துதல்ல வைதிகாலெல்லாம் கூட்டின்னு போய் பங்குனி உத்திரத்தை அவருக்காக கோவில் திறக்க வச்சு அங்க ஏகாதசி ருத்ரமா ஆரம்பிச்சு லட்சார்த்தினி ஆகி புருஷருத்வம் ஆகி அதிருத்ரம் வரைக்கும் சபரிமலையில பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்தில். இன்னைக்கே சபரிமலைக்கு போறது கஷ்டம், அன்னைக்கு அதிருத்ரம் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா வன்காடு ஒரு தீப்பெட்டி மறந்தாலும். அதுதான் சொல்றேன். இப்ப இருக்கிற திருவண்ணாமலையே நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால வேற மாதிரி இருந்ததுன்னா அப்ப சபரிமலை கேட்கவே வேண்டாம். இன்னைக்குமே சபரிமலை நமக்கு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அந்த காலத்து இத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாள் இருந்து அங்க அதிருத்ரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியான காரியம் இல்லை. இப்போ பகவான் அந்த அவரு பகவானுக்கெல்லாம் பண்ண கைங்கரியம் சுவாமி வந்து ஒருத்தர் அவரோட சரணாகதி அடைஞ்சிட்டு அவர் குடும்பத்தையே காப்பாத்துறாருங்கிறதுக்கு நாங்கெல்லாம் எக்ஸாம்பிளா இருக்கும். இத்தனை தலைமுறை தாண்டி
சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு அவள் பெரியவாள்லாம் போட்ட பிச்சை தான் காரணம். இப்போ வந்து சபரிமலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன், இல்லை அன்ஆன்சர்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம், நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அங்கே வந்து சபரிமலையில நம்ம அந்த ராஜா ஃபேமிலி இருக்கா இல்லையா, இப்போ அவள் தான் இன்னும் ஸ்டில் அங்கே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவளோட வீடு எல்லாமே அங்கேயே தான் இருக்கு, அரண்மனை பந்தளத்தில். ஓ, இப்போ அவள் தான் அங்கே இன்னும் ஸ்டில் அவளோட இதுதானா, இல்லை இப்போ கவர்மெண்ட் எடுத்து ஏதாவது? இல்லை, அதாவது அது வந்து அன்பார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் கையில தான் இருக்கு எல்லா கோவில் மாதிரியுமே. ஆனா ராஜ குடும்பத்துக்குள்ள உரிமைகள் அப்படியே இருக்கு. ஆமா, அதாவது ஒரு காலத்துல வந்து பந்தள ராஜ குடும்பத்துக்குடைய உரிமையாகத்தான் இந்த கோவில் இருந்தது. அப்புறம் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அது மாறி இப்போ நிர்வாகம் தேவஸ்வம் போர்டுடைய கையில தான் இருக்கு. அரசுடைய ஒரு அமைப்பாக இருக்கு. நம்ம ஊர் அறநிலையத்துறை சொல்ற மாதிரி கேரளத்துல தேவஸ்வம் போர்டு தான் கோவிலுடைய நிர்வாகத்தை நடத்துறது. பட் பந்தள ராஜ குடும்பத்துக்கு பகவானுடைய தகப்பனுடைய ஸ்தானம். ஏன்னா சுவாமி அங்க வளர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தினால தகப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து அந்த திருவாபரணம் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு வரக்கூடியது இது எல்லாமே அதெல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால திருவாபரணத்தை கொண்டு வரக்கூடிய உரிமை வரைக்கும் இன்னி வரைக்கும் அப்படிதான். ஓகே ஓகே. அவதான் இப்போ ஒருத்தர் இல்லையா, இப்போ ரீசென்ட்லி சசிகுமார் வர்மான்னு சொல்லி அந்த ராஜா தான் போன இதுல காலமான அது அந்த ராஜ குடும்பத்து பிரதிநிதிகள் தான். வயசுல மூத்த ஒரு ராஜாவாகவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராஜ பிரதிநிதிகளாகவும் அதுல இன்னுமே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மகர விளக்கு சமயத்துல ராஜா வந்து திருவாபரணத்தோடு புறப்படுவார் பந்தளத்துல இருந்து, கருடன் கூட வரும். ஜோதி மகர ஜோதி ஜனவரி 14 15 வருஷம் எப்படி வரும், 14ஆம் தேதி வச்சுக்கோமே, அது வர அன்னைக்கு பந்தள ராஜா வந்துட்டு உங்களுக்கு திருவாபரணத்தோட வந்து பம்பையில தங்கிடுவார். ஆபரண பெட்டி மட்டும்தான் மேல போகும், மகர ஜோதி தெளியும், திருவாபரணம் ஜாதி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் அவர் அப்புறம் தான் மலைக்கு வருவார். 3 நாள் கழிச்சு வரும்போது என்ன இது அப்படின்னா, சபரிமலையுடைய கோவில பூஜை பண்ணக்கூடிய மேல்சாந்தி தந்திரியமா கீழே இறங்கி வந்து பந்தள ராஜா கீழே இருப்பார், அவருக்கு பாத பூஜை பண்ணி அப்புறம் அவர் மேல கூட்டிட்டு போவார். அதாவது மகன் வந்து அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணி, இவரோட பூஜகர் வந்து பகவானுடைய பிரதிநிதி, ராஜா வந்து பகவானோட அப்பாவுடைய பிரதிநிதி. சோ அப்பா மகன் வந்து அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணி கூட்டிட்டு போறாருங்கிற ஒரு ஐதீகம். ஆனா இன்னைக்கு வந்த உரிமை உண்டு. அதே போல கடைசி நாள் இந்த மகர சங்கரமத்துடைய உற்சவம் எல்லாம் முடிஞ்சு கடைசி நாள் அன்னைக்கு அவருக்கு மட்டும் தனி தரிசனம், எல்லாரும் கீழே இறங்கிடுவாங்க. அவரும் பகவானும் மட்டும் தனியா இருக்கக்கூடிய தரிசனம் வரும். அந்த கடைசி தரிசனம் அவர் பார்த்து அவருக்கு அப்புறம் கீழே இறங்கி வருவார், தனியா 18ஆம் படியில இறங்கி எல்லாரும் இறங்கி அவரும் அப்பாவும் மகனும் மட்டும் தனியா பேசக்கூடிய ஒரு பாவனையில தனி தரிசனமாக அது. அதெல்லாம் பந்தள ராஜ குடும்பத்துக்கு இன்னும் இருக்கு அந்த மரியாதை. இப்ப நம்ம மகர விளக்குன்னு சொன்னேன், இப்ப அந்த மகர விளக்கும் மெயினா இருக்கணும். மகர விளக்கு பத்தி மெயினா இப்ப ஒரு நடுவில் ஒரு இஷ்யூ வந்தது இல்லையா, மகர விளக்குங்கிறது வந்து பார்த்தோம்னா இவ அங்க போய் ஏத்துறதா இல்ல தானா வரதா அப்படின்னு. அந்த டிஸ்பியூட் என்னது ஆக்சுவலா? 2-3 விஷயங்கள் இதுல கிளாரிஃபை பண்ண வேண்டியது. இதுல விளக்கு அப்படிங்கிற வார்த்தையினாலே நம்ம நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். விளக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஒரு விளக்கு ஏத்துறோங்கிற ஒரு புரிதல். கேரளத்தை பொறுத்த வரைக்கும் விளக்குன்னா ஃபெஸ்டிவல்னு அர்த்தம். நம்ம எல்லா கேரளாவில் நடக்கிற நிறைய தேச விளக்கு, 5ஆம் விளக்கு, 7ஆம் விளக்குன்னு பத்திரிகை, மலையாள பத்திரிகை எடுத்து பார்த்தா தெரியும். கேரளா நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு, அந்த கோவில நடக்கிற உற்சவத்துக்கு விளக்குன்னு பேரு. இப்ப மகர ஜோதின்னு சொல்றது வந்து அந்த ஜோதி வந்து இவ போய் பண்றது. அதான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அதாவது இது வந்து ஜோதி தானா தெரியறதா இல்ல மனிதர்கள் ஏத்துக்கிறார்களா அப்படிங்கிற கான்ட்ரவர்சிக்கு நான் போக விரும்புறேன். அது இப்போ ஒருத்தர் போய் காமிச்சாரு, பொன்னமலை மேட்டில் இங்கதான் ஜோதி ஏத்தலாம், நான் பார்த்தேன் வச்சேன் வீடியோ எல்லாம் வந்தது. நான் அதுக்கெல்லாம் அந்த இல்ல, நான் எனக்கு இது நடுவில் ஏதோ மீடியால ஏதோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஆனா அந்த டிஸ்பியூட் கூட நான் போக விரும்புறேன். நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மேஜிக் ஷோ பாக்குறதுக்கு சபரிமலைக்கு போல, நம்ம பகவான் அனுபவிக்க போறோம். கண்டிப்பா. அப்போ பகவான் அப்படிங்கிறவர் எங்க இருக்காருன்னா நம்முடைய நம்பிக்கையிலையும் மனசுலயும் இருக்காரு ஒழிஞ்சு, நீங்க அப்படியே சபரிமலைக்கு போனாலும் அங்க ஒரு பஞ்சலோக விக்கிரகமா பகவான் இருக்காரு. அந்த பஞ்சலோக விக்கிரகத்துக்குள்ள பகவானை நம்மளால உணர முடிஞ்சா தான் நம்ம யாத்திரை பூர்த்தி ஆயிருக்கு. கண்டிப்பா. தெய்வம் என்றால் ஒரு தெய்வம், வெறும் சிலை என்றால் ஒரு சிலை தான். அதனால பஞ்சலோக விக்கிரகத்துக்குள்ள நம்மளால பகவானை உணர முடியும் போது ஜோதியிலையும் பகவானை உணர முடியணும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு எப்பயும் சொல்ற எக்ஸாம்பிள் தான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு பில்டிங் வாசல்ல ஒரு அழகான ஒரு கருங்கல்ல போட்டு நம்ம ஸ்கூட்டர் ஏறதுக்கு தக்கனையா ஒரு கல்லை போட்டு வச்சிருக்கோம். நல்ல பிரம்மாண்டமான ஒரு கல், வீடு கட்டும் போதே ஒரு கல் கிடைச்சிருக்கு, ஸ்கூட்டர் ஏறதுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லி அந்த கல்லை நல்லா பாலிஷ் பண்ணி போட்டு வச்சிருக்கோம். இப்படியே ஒரு 10 வருஷம் அது மேலே நம்ம ஏறி இறங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வரார், வீட்டை நம்ம ரிப்பேர் பண்ணி கட்டுறோம், அந்த கல்லை வேண்டாம், இனிமேல் ஸ்லாப் போட்டலாம், ஸ்லாப் போட்டு கல்லை தூக்கி போட்டாச்சு. அவர் கேட்கறது சொல்ல, நல்ல ஜாதி கல்லா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறேன். அதுக்கு என்ன சும்மா தான் கிடக்கு, எடுத்துக்கோன்னு. அவர் எடுத்து அதுல அழகா ஒரு பிள்ளையார் சிலையை பண்றாரு, பண்ணி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலே பிரதிஷ்டை பண்றாரு. நம்மளே போய் அதை கையெடுத்து கும்பிடுறோம். அப்போ நீங்க கல்லா பார்த்த வரைக்கும் அது கல்லு தான்.
அதை பகவானை பார்க்கும்போது அது வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயமா மாறிடும். இல்ல அது கரெக்ட். நான் மனசுல நினைச்சிருந்தவாளுக்கு இருக்கிற இடத்துல மகர ஜோதி தெரியும், அங்க போய் பார்த்துட்டும் சந்தேகத்தோட பாக்குறவனுக்கு அந்த இருக்கிறவனுக்கும் தெரியாது. நம்ம அங்க போய் நமக்கு வந்து இது ஏத்துறானா, தானா தெரியுறதா, அதுவா உதிக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டின்ல நம்ம போறதை விட அந்த ஜோதி ஏத்துறதாவே இருக்கட்டும். அப்ப இத்தனை கோடானு கோடி ஜனங்கள், இத்தனை கோடி பேர் அந்த இடத்துல நின்று பார்க்கணும். அதாவது ஜோதி சமயத்துல சபரிமலையிலையோ இல்ல புல்மேட்லயோ இல்ல பிரியாணோட்டத்திலயோ இல்ல அந்த சுத்தி இருக்கிற பகுதிகளில் அப்பாச்சி மேட்லயோ நின்று பார்த்தோமானா அந்த ஒரு செகண்ட் ஜோதி தெளியும் போது கோடானு கோடி ஜனங்கள் சரணம் அளிக்கும் போது அதுல ஒரே ஒரு சரண கோஷம் உண்மையா இருந்தாலும் பகவான் எங்க இருந்தாலும் ஜோதியில ஆவிர்பாவம் ஆகியே தீரணும். நம்ம அந்த அனுகிரகத்துக்கு தான் போறோமே ஒழிஞ்சு பிசி சர்க்கார் மேஜிக் ஷோ பார்க்க போல. கண்டிப்பா. அதனால அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுங்கிறதா நமக்கு முக்கியமே ஒழிஞ்சு அது தானா தெரியறதா ஏத்தி காட்டுறானா இந்த ரிசர்ச் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லைங்கிறதா என்னோட அபிப்பிராயம். அதனால நீங்க ஏத்தி காட்டுறான்னா ஏத்தி காட்டட்டும், தானா தெரியுதுன்னா தானா தெரியட்டும். நமக்கு தேவை பகவானுடைய அனுகிரகம். அதுதான் அதுல முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அது கரெக்ட். அதுதான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம எங்க இருந்தோமோ இருக்கிற இடத்துல நமக்கு அது இருந்ததுன்னா தான் அது தெரியும். அது இல்லைன்னா அங்க போயிட்டு நம்ம என்ன விஷயம்னா இப்போ நம்ம திருவாபரணப்பட்டி வருது, திருவாபரணப்பட்டி பந்தளத்திலிருந்து கிளம்புறதுல இருந்து சபரிமலைக்கு வரது கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆகும். பெட்டி கிளம்பினத்துல இருந்து சன்னிதானம் போய் சேர்ற வரைக்கும் கருடன் கூட கருடனை நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியாது. எந்த பட்சி வேணா ட்ரெயின் பண்ணலாம், கருடனை ட்ரெயின் பண்ண முடியாது. அதுவும் அழகா எங்கெல்லாம் பட்டி இறக்குறாளோ அங்க கருடனும் நிற்கும். மறுபடியும் பட்டி இறக்கும் போது ஏற்றும் போது இவாளும் ஃபேமிலியா வரா மாதிரி அதுகளும் ஃபேமிலியா வந்து மட்டும் இல்லாமல் கரெக்டா சன்னிதானத்துக்குள்ள பெட்டி போகும்போது மேல வந்து 3 ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். அது சாட்சி ஒண்ணு. 2வது விஷயம் எல்லாத்தையும் விட ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்படி நிக்கிறோம், அங்க ஜோதி தெரியறது, எல்லாரும் நின்று இருக்கோம். உங்களுக்கு 3 தடவை தெரியும், எனக்கு 2 தடவை தெரியும், ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரே இடத்துல தான் எல்லாரும் பாக்குறோம். எல்லாரும் இன்ஃபேக்ட் ஏன்னா என்னை விட உங்களுக்கு கண் பார்வை பெட்டரா இருக்கும், இல்ல உங்களோட அவருக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால அவருக்கு 3 தடவையும் தெரியாதா இருக்கும். அப்போ அந்த பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது தான் அதுல விஷயமே ஒழிஞ்சு நமக்கு இது ரிசர்ச் பண்றதுக்கோ இல்லை இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கோ ஒண்ணும் இல்லை. இந்த 1950 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா சபரிமலையில். ஸோ அது வந்து அது அவர் அந்த இடத்த அப்படியே ஏதாவது இது பண்ணணுன்ற மாதிரியான ஒரு எண்ணமா இல்லை இது இயல்பா நடந்ததா? அந்த மாதிரி இயல்பா நடந்ததும் இல்லை, ஆக்சிடென்ட்டும் இல்லை, திட்டமிட்டு சதி செய்யலாம். ஏன்னா இன்னுமே உங்களுக்கு ஆன்லைன்லயே அந்த கேஸ் ஹிஸ்டரி கிடைக்கிறது. சபரிமலை ஆர்சன் கேஸ்ன்னு போட்டாங்களே வரும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப தெளிவாகவே கோவிலை தகர்க்கணும், இது கோவிலை தகர்ப்பதன் மூலமாக பக்தருடைய நம்பிக்கையை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரிமலை கோவிலுக்கு எதிரான ஒரு சதிங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, பல காலமாகவே நடந்துட்டு வரக்கூடிய விஷயம்தான். அதுல ஒரு அங்கமாக இந்த 1950 நடந்த சம்பவத்தை சொல்லணும். அதோடைய தொடர்ச்சி தான் இப்ப நடந்த சமீபத்தில் நடந்த இந்த இளம் பெண்கள் என்ட்ரி வரைக்கும் அது இன்னும் தொடர்ந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கறதுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளானுடைய வேற வேற அங்கங்கள் தான். வேற வேற காலகட்டங்கள்ல வேற வேற கிளைம்ஸ் சபரிமலையை பத்தி கொடுத்து, ஏன்னா இது பண்டிதர்கள் முதல் பாமரர்கள் வரை ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்றாக, அத்தனை பேரும் ஐயப்பன்கிற ஒரு தத்துவத்தில் இணையக்கூடிய ஒரு கோவிலாக இது இருக்கு. இது பல பேருக்கு கண்ணை உறுத்துறது. இன்னைக்கு இல்லாமல் எத்தனையோ காலமாக பல நூற்றாண்டுகளாக அத்தனை பேரும் பகவானுடைய சொரூபம் தான், அது ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, அந்த ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி அத்தனை பேரும் ஐயப்பன் வடிவமா பார்க்கக்கூடிய, பகவானுடைய வடிவமா பார்க்கக்கூடிய வேற எந்த கோவிலும் கிடையாது. ஆனால் இந்த கோவில் வந்து ஒரு இந்துக்களுடைய ஒற்றுமைக்கே ஒரு முக்கியமான ஒரு கேந்திரமாக, அதாவது நார்மலா இருக்கிற கோயில் இப்ப திருப்பதிக்கு போலையா அங்கெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் கேட்டானாங்க. திருப்பதி மலையா இருந்ததுனாலுமே அதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா சபரிமலையில ஒரு தடவை வந்து பார்த்ததுனால தான் தெரியும். ஆமா, அது மாதிரி இருக்கிறத கூட ஒரு இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்றாக வந்து தங்கி இருந்து வழிபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக இருந்தது பல பேருக்கு கண்ணை உறுதி. ஆமா ஆமா, பல காலமாகவே. அதனால வந்து எப்படியாவது இந்த கோவில நம்ம பகவானுடைய மேல உள்ள பக்தியும் ஜனங்களுக்கு ஜாஸ்தியாண்டே வந்தது. அப்ப இந்த கோவிலை இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், உங்க சாமிக்கு சக்தி இல்லைங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டு அதனால பக்தருடைய பக்தி குறைஞ்சு போய் கோவிலுக்கு போகக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உருவாக்கின ஒரு சதி செயல் தான். ஏன்னா அது ரொம்ப தெளிவாகவே இந்த கேஸ் ரிப்போர்ட்ல இருக்கு. இது வந்து வெறுமனே ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்னால பிடிச்ச தீ கிடையாது. ரொம்ப தெளிவாக, ஏன்னா வந்து தீப்பந்தத்துடைய ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பந்தம் கொளுத்தி கொண்டு வந்து கோவிலை கொளுத்தினது, அந்த கதவை வந்து உடைச்சு திறந்து போனதுக்கான ட்ரேசஸ் இருந்திருக்கு. பகவானுடைய விக்கிரகத்தையும் தீய வச்சு கொளுத்தி அது பகவானுடைய விக்கிரகத்தை உடைக்கணுங்கிற எண்ணத்தோட கோடாலியால வெட்டுப்பட்ட மார்க்குகள் அந்த விக்கிரகத்துல இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப வெரி கிளியர்லி இட் இஸ் எவிடென்ட் தட் இது வந்து ஒரு சதி செயல். அப்ப இப்ப இருக்கிற விக்கிரகம் அதான் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பகவானுடைய சங்கல்பம் வேறையா இருந்தது. பல பேருக்கும் பக்தர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வரும், சுவாமி எப்படி தன் மேல இந்த மாதிரி ஒரு கோவிலை தீ வச்சு கொடுக்கறதுக்கோ தன் மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கோ எப்படி சம்மதிச்சார் அப்படின்னா, பகவானுடைய சங்கல்பம் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது வரைக்கும்
ரொம்ப கேரளத்திலையும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பகுதிகளிலும் மட்டுமே தெரிஞ்ச சபரிமலை இந்த தீ விபத்துக்கு அப்புறம் பாரத பூமி பூரா தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு முதல்ல எவ்வளவு கூட்டம் வந்தோ அதோட 10 மடங்கு சொல்லலாம். ஆமா, அது ஒரு தடவை சபரிமலைக்கு பிரச்சனை வரும்போதும் அவருடைய பார்வை மாறி பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தி தான் வருது. அதனால பகவான் அது ஒரு காரணமாக்கினார். அப்ப 1950 இந்த மாதிரியான விபத்து ஏற்பட்ட போது பக்தர்களுக்கு சொல்ல முடியாத மனக்கவலை ஏற்பட்டது. ஆனால் பகவான் அதை ஒரு காரணமாக்கி தன்னுடைய இப்ப இருக்கக்கூடிய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும் தீர்மானம் பண்ணார். இந்த மூர்த்தியில சுவாமி வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1952 பிரதிஷ்டையா 52. அதான் இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா 75 வருஷம் கழிச்சு இப்ப இந்த டைம்ல நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதுக்குண்டான ஒரு சங்கல்பம் அப்பவே ஆயிருக்குன்னு தான் அவர் தீர்மானம் பண்ணியிருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய மூர்த்தி பிரதிஷ்டை ஆனதுக்கு அப்புறம் தான் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கும் கோடிக்கணக்கான மக்களும் மாறினதுக்கு அந்த பிரதிஷ்டையான முகூர்த்தம் காரணமாச்சு. அதுக்கு பகவான் அப்படி ஒரு தீ விபத்தை நடக்கட்டும்னு விட்டுருக்கான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சிருக்கோம் அந்த சதி செயல்னால தீய வச்சுட்டான் அப்படின்னு. அவனை விளையாட விட்டு பகவான் அடிக்கிறார். அது என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா யார் அந்த சதி செயல்களுக்கு துணை இருந்தார்களோ அவர்களுடைய குடும்பம் அத்தனை பேரும் சொல்ல முடியாத கஷ்டத்துக்கு ஆளாகி சமீபம் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஆமா, யாருன்னு தெளிவாக தெரியும். அவர்கள் பெரிய பதவியில் இருந்த காரணத்தினாலையும் சட்டம் துணை இருந்த காரணத்தினாலையும் அவர்களுக்கு நேரடியான தண்டனை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா அது வந்து அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லும்படி பகவான் தண்டனை கொடுத்தாரு நான் சொல்லவே மாட்டேன். பகவான் தண்டிக்க தெரியாத தெய்வம் ஐயப்பன். ஆனா பகவானுடைய கணங்கள் சும்மா இருக்காது இல்லையா, கர்மான்னு ஒண்ணு சும்மா இருக்காது இல்லையா. அதனால அந்த யாரு தெரிஞ்சே பகவானுடைய கோவிலை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட பண்ணினார்களோ அவர்கள் குடும்பம் கொஞ்சமாக இறங்கு முகத்தை சந்திச்சு அப்புறம் அவர்கள் வேற மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனை வரும்போது பார்த்தபோது சபரிமலை பகவானுடைய சாஸ்தாவுடைய கோபம் தான் தெரிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்டாரு. ஆனாலும் கொஞ்சமா இருந்து இப்ப சமீபத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது மிச்சம் இருந்த 2 பேரும் ஒருத்தர் சுட்டுன்னு செத்து போனாங்க. எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னு. மிச்சம் இருந்த 2 பேரும் ஒருத்தர் பரஸ்பரம் துப்பாக்கியால் சுட்டுன்னு செத்து போகக்கூடிய அளவுக்கு அது முடிஞ்சது. கடைசியில் அந்த குடும்பத்துடைய எண்ட் அப்படிங்கிறது அப்படி முடிஞ்சது. அதனால பகவானுடைய ஒரு சங்கல்பத்தினால இந்த கோவிலை பெருசாக்கணும், பக்தர்கள் இன்னும் நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணணும் தீர்மானம் பண்றதுக்காக நீ பண்ணுன்னு விட்டுட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால இது தீ விபத்து தான். இது தீ விபத்து கிடையாது, இது வந்து சதி செயல் தான். அந்த சதி செயல்ங்கிறது வேற வடிவமா இப்ப ரீசெண்டா வேற விதமா அப்படியும் அவர்கள் திருந்தாமல் வேற வடிவத்துல வேற காரணங்கள 72ல ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சபரிமலையே வந்து ஒரு இந்துக்களுக்கான கோவில் கிடையாது, இது வந்து வேற ஒரு மதத்துடைய கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பதிக்கு சொல்ற மாதிரி அது மாதிரி சொன்னா. அப்ப பல வகையான விஷயங்கள் சொல்லி இத கோவிலை முடக்கிறதுக்காக முயற்சிகள் நடந்துட்டே இருந்தது. இந்த சமீபத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த இளம் பெண்களை அனுமதிக்கணும் கோவிலுடைய ஆச்சாரத்துக்கு விரோதமாக ஐயப்பன் பெண்களுக்கு விரோதிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தார்கள். அப்படி கிடையாது. 10 வயது கீழே உள்ள குழந்தைகள் வரலாம், 50 வயதுக்கு மேல உள்ள தாய்மார்கள் வரலாமே சபரிமலை, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அதனால அது அந்த ஒரு விஷயமும் சுப்ரீம் கோர்ட் வரலாற்றிலேயே ரொம்ப அபூர்வமாகத்தான் ரிவ்யூ பெட்டிஷன் அக்செப்ட் ஆகி இந்த கேஸ் திரும்ப பழைய இதுக்கு வரும். சபரிமலையை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா யார் தெருவில் இறங்கி போராடினாங்கன்னு பார்த்தாங்கன்னா இளம் வயது பெண்கள் தான். சபரிமலையுடைய வழக்கத்தை மாற்றக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும்ங்கிறது போராடினது அந்த இளம் வயது பெண்கள் தான். அதனால சபரிமலைக்கு வந்தவர்களும் சபரிமலைக்கு வராதவர்களும் கூட சபரிமலைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, சபரிமலை கோவிலுடைய ஆச்சாரங்கள் மாசுபட்டு போயிடக்கூடாது, அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி போராடினதுதான் பகவான் ஐயப்பனுடைய லீலைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அகைன் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு எங்கேஜ் எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் மாலை போட்டுப்போம். நான் ஒரு 8-9 தடவை போயிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தபோது கோயம்புத்தூர்ல தான் அங்கே தான் மாலை போட்டுப்பேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் பார்த்துனா இப்போ நடக்கக்கூடிய இந்த மாலை போட்டுண்டா அதை பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் பொதுவாக சொல்றது உண்டு. சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறதோ இல்லை சபரிமலைக்கு போகிறதோ அது வந்து ஒரு தெய்வத்தோடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படின்றது ஒரு விஷயமா பிரதானமாக இருந்ததுனாலும் அந்த ஒரு 40 days அப்படின்ற மாதிரியான விஷயமோ அந்த 45, 48 இது இப்போ இது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொரு டைம்ல போட்டுக்கிறா. இது 41, 48, 45 ஒவ்வொருத்தா ஒவ்வொரு மாதிரியான விஷயமா சொல்றா வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வேற மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுது. இப்போ அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவே நமக்கு அந்த காலத்துல எல்லாம் கொண்டு வந்தா. இது மாதிரி இப்போ வெறுங்காலில் அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஸ்பரிசம் இருக்கணும், அதுல இருந்து நமக்கு ஆகக்கூடிய அந்த உடம்புல இருக்கிற அந்த சக்ரா பேலன்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ நிறைய சொல்லலாம். நம்மளுடைய அதுதான் சொல்றேன், யோகா கேந்திரம் தான். இந்த சக்கரங்களை ஆட்டோமேட்டிக் நம்மளையும் அறியாமல் நம்ம பெருசா ஒரு அபியாசம் பண்ணி யோகம் பண்ணி அடையக்கூடிய ஸ்திதியை இந்த யாத்திரை கொடுத்தது.
அதுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 45 டேஸ் அவன் வந்து ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கானா, அது என்ன ஆகும்னா அந்த 45 டேஸ்ங்கிறது ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோம்னா அது நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம அதில் பாதி விஷயத்தை லைஃப் ஸ்டைலாக கொண்டு வந்துருவோம். அந்த ஒரு சாத்விக் நேச்சர் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய ஜென்ரலாக ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்கிறதாகட்டும், ஃபுட்டு பழக்க வழக்கங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வந்துடும் சுவாமி கும்பிட்றதுலையும். ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எல்லா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாமே அதுவும் ஆயிடுது. ஏன் சபரிமலைக்கு போறோங்கிற தெளிவே இல்லாமல் எல்லாரும் போறேன் நானும் போறேன் பெருமை மாதிரி ஆயிடுது. பெருமை தான். பல பேர் வந்து எல்லாரையும் சொல்லல, பட் ஒரு சில பேர் வந்து குறிப்பாக பல இளைஞர்களுமே சபரிமலைக்கு போறது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் போறோம் நானும் மாலை போட்டுக்கிறது, மாலை போட்டு நம்ம சாமின்னு கூப்பிடுவான், எல்லாரும் வந்து காலில் விழுவான். இப்படி ஒரு காரணத்துக்காகவே பல பேர் மாலை போட்டுக்க ஆரம்பிச்சிடறான். அது உண்மையான தத்துவம் என்ன, சபரிமலை யாத்திரையோட தாத்பரியம் என்ன? நீங்க சொன்னது போல இந்த 45 நாட்கள் நம்ம வழக்கமா கடைபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறுபட்டு சில விஷயங்களை பண்றோம். அப்போ அதை வந்து மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதை கொஞ்சமாவது அதை லைஃப் கொண்டு வரணும். கொண்டு வந்தால்தான் ஒரு ஹாபிட்டா போயிடும், லைஃப் ஹாபிட்டா போயிடும். கொண்டு வந்தால்தான் சபரிமலை யாத்திரை பிரயோஜனம். இல்லைன்னா நம்ம 50 வருஷம் மலைக்கு போயிருக்கேன், 100 வருஷம் மலைக்கு போயிருக்கேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னா 1000 வருஷம் மலைக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஒரு காலங்காத்தால எழுந்து குளிர்ந்த நீரில் பச்சை தண்ணீர்ல குளிச்சு, அப்படியே பச்சை தண்ணீர்ல குளிக்கும் போதே நமக்கு முதல்ல உடம்புல உள்ள சக்கரங்கள்லாம் அப்பவே முழிக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அழிவைக்கு சரணம் கூப்பிட்டு சாத்வீகமான உணவை உண்டு பெருந்தரையில படுத்து உறங்கி கடும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து எந்த வகையிலும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆன்மீக மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நம்மளே அறியாமல் ஏற்படும். அப்போ அந்த ஒரு மலை யாத்திரை முடிச்சுட்டு வந்துட்டோம்னாலே அடுத்த வருஷத்துக்குள்ளாகவே நம்ம ஒரு புது மனுஷனா மாறிடும். அப்ப அதுக்கு இது ஒரு நாள்ல நடக்காது. இந்த எந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனும் ஒன் டேல நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது. கொஞ்சமாக அது நடக்கணும். பகவான் சபரிமலையோட தத்துவமே தத்துவமசின்னு தான் பகவான் சொல்றான். நீயும் கடவுள் ஆகலாம், அந்த கடவுள் நீ தான், வேற எங்கேயுமே போய் தேடாத, உனக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்குங்கிறது தான் ஐயப்பனுடைய தத்துவம். அதுக்கு ஒரு நாள்ல நடக்காது. கொஞ்சமா நம்ம மாத்திக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த இவ்வளவு வழிமுறைகளையும் பகவானே வகுத்து கொடுத்துருக்காங்க. அதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. ஒரு ரிஷியோ ஒரு முனிவரோ ஒரு யோகியோ ஒரு குருவோ சொல்லல, என்ன பார்க்க வரணும்னா இப்படித்தான் வரணும்னு இந்த விதிமுறைகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு கொடுத்ததே பகவான் தான். அதான் அதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் சபரிமலையை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம அன்னைக்கு இருக்கிற ஸ்திதியில ஒரு பயம் இருந்தது. குருசாமின்னு ஒருத்தரும் வழிகாட்டி கரெக்டா இருந்தார், அவர் சொன்னதை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு குருசாமியே பல பேருக்கு இல்ல. கோவில்ல போய் டோக்கன் வாங்கி மாலை போட்டுக்கிறான், கோவில்ல போய் டோக்கன் வாங்கி இருமுடி கட்டுறான். அந்த மாலை போட்டுக்கிறவருக்கும் இருமுடி கட்டுறவருக்கும் இவன் எப்படி விரதம் இருந்தான், ஒழுங்கா இருந்தானா, 3 நாள் இருந்தானா, 5 நாள் இருந்தானா, 1 மணி நேரம் இருந்தானாங்கிற தெளிவு இல்லை. அதாவது அந்த குருகுலம்ங்கிறது கொஞ்சம் போயிடுது இல்லையா? குருகுலம்ங்கிறது போனதுக்கு அப்புறம் இது மூலமா அது ஒரு குருகுலம் மாதிரியே நடந்தது. இன்னைக்கு இதை பண்ணினியா, இன்னைக்கு காலையில சரணம் விழிச்சியா, இன்னைக்கு சாயந்தரம் இது பண்ணி இது அந்த மாதிரியான ஒரு விஷயம். குருசாமி வருவார், அந்த டைம்ல வந்து அவருடைய அந்த இம்பார்ட்டன்ஸே வேற மாதிரி இருந்தது. வயசே இல்லை அப்போ குருசாமின்றதுக்கு, அந்த வயசே இல்லாத அந்த மாதிரியான ஒரு நிலைமையா இருந்துட்டு இருந்தது. இல்ல ஆதிசங்கர் சொல்ற மாதிரி விருத்தா சிஷ்யா குரு நிவா, வயசானவர்கள் சிஷ்யர்களா இருப்பார், இளம் வயது குருவா இருப்பார். ஆனா என்னன்னா அன்னைக்கெல்லாம் குருசாமி டெய்லி போய் பார்க்கணும். ஆமா, மாலை போட்டா டெய்லி குருசாமி பார்க்கணும். ஏதோ ஒரு வீட்டுல மாத்தி ஒரு மாத்தி பஜனை இருக்கும். ஆல்மோஸ்ட் டெய்லி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒழுங்கா விரதம் பத்தியா, சரணம் நின்னியா, பூஜை பண்ணியா, என்ன சாப்பிட்டு எல்லாம் கேட்பார். இப்ப நம்ம யாரு மாலை போடுறான், யாரு மலைக்கு வர போறான், யாரு கட்டு கட்டுறாங்க, எப்படி விரதம் பண்றான் யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த கண்ட்ரோல் இல்லாத வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிடென்ட் ஆகி தான் இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்திதி இன்னைக்கு வந்துருக்கு. இன்னைக்கும் கடினமான விரதம் இருந்து முறையாக சபரிமலைக்கு வரக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை, கண்டிப்பா இருக்காது. ஆனா புதுசா வரக்கூடியவர்களுக்கு நான் அவங்கள தப்பு சொல்லல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கலையோன்னு தான் நம்ம யோசிக்க வேண்டும். அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் தெளிவுபடுத்தணும். நம்ம வந்து விரதத்தை எவ்வளவு கடினமா இருக்கோமோ அவ்வளவு சுபரிமலை யாத்திரை சுவையாக இருக்கும். சபரிமலை யாத்திரையோட உண்மையான பலனை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னா அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இருக்கிற விரதத்துல தான் இருக்கு. கரெக்ட். ஏன்னா அந்த விரதத்தோட நோக்கமே அதுதானே, நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நோக்கமே. அந்த ஒரு பகவான் முன்னாடி போய் நிற்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலை அனுபூதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலை நமக்கு முழுமையா உணரணும்னா நம்ம விரதம் இருந்தா தான் முடியும். பாசி பிடிச்ச பாத்திரத்துல நீ எத்தனை பாலை விட்டாலும் கெட்டுதான் போகும். அப்ப நம்மள போல நம்ம தயார்படுத்தினாதான் அவன் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை வாங்கிக்க நம்ம ரெடியா இருக்கும். நம்ம இப்படியே தான் இருப்பேன், நான் எந்த வகையிலும் நான் மாத்திக்க மாட்டேன், நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு பகவான் அனுகிரகம் மட்டும் பண்ணோம்னா எப்படி நடக்கும்? ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. நிறைய ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வெளியில கொண்டு வரணும். அந்த மாதிரி நிறைய ஒருத்தராவே நம்ம வந்து நம்ம ஒருத்தராவே பேசிகிட்டே இருந்தது, ஒரு ஒன் கேமரா வந்து வச்சு நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தோம்னா அது போதனை மாதிரி ஆகி போயிடும். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு இதுல வந்து நம்ம சொன்னதுல வந்து ஏதாவது ஒரு பதில் கிடைச்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பா நம்மளுடைய டிஸ்கஷன்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். அதனால நெக்ஸ்ட் டைம் கூட கண்டிப்பா நம்ம வந்து இந்த சண்டியின் சரிதம்
புத்தகம் எல்லாம் எழுதிருக்கேன் இல்லையா நீங்க, இந்த சண்டியின் சரிதத்தை பத்தியும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, நிறைய அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. ஆமா, சண்டியின் சரிதம், அப்புறம் திதிநித்யாவை பத்தி கூட வேற நிறைய புக்கு உங்களோடது. இப்ப உங்களோட புக்கு எதுவும் அமேசான்ல கிடைக்கிறதா? இல்ல அமேசான்ல இல்ல, நாங்க ஸ்ரீவேதா புக்ஸ்ங்கிற இதுல நீங்க கூகுள்ல போட்டாலே வந்துரும், அதுல பண்ணலாம். இல்லன்னா நமக்கு நிறைய புத்தகம் ஜெனரலா உங்க பேர் போட்டு புக்ஸ்னு போட்டாலே வந்துரும் நினைக்கிறேன், போட்டாலே வந்துரும். நிறைய புத்தக கடைகளையும் கிடைக்கிறது, அங்க எல்லாமே நீங்க ஆர்டர் ரூட் மை புக்ஸ்ல கிடைக்கிறது, அதுல எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதனால என்னோட கிட்டத்தட்ட ஒரு 32 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்கேன். அதனால அம்பாளை பத்தி, ஐயப்பனை பத்தி, சுப்பிரமணிய முருகனை பத்தி பல புத்தகங்கள் இருக்கு. நான் சண்டியோடது அப்புறம் திதிநித்யாவோடது எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் நான். இது திதிநித்யாவோடதை பத்தி பார்த்தோம்னாக்கா, இப்ப திதிநித்யா இப்ப நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திதி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு சுக்கிரனுடைய ஒரு அம்சம், இந்த ஓவரால் திதிக்கு சுக்கிரனுடைய அம்சம் அப்படின்ற மாதிரி. அதுதான் நம்ம வந்து பெண் தேவதைகளான ஒரு விஷயமாகவும் நீர் தத்துவமாக தான் சொல்றோம். ஆமா ஆமா, அது மாதிரியா நம்ம வந்து சொல்றச்ச இப்போ அகைன் இப்ப ஒவ்வொரு புது புது விஷயமா வர மாதிரி பார்த்தோம்னா, இப்ப இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம், இப்படி எல்லாம் கேட்சியா வேர்டு இருக்குன்றதுனால அதை நம்ம பார்க்கறதுக்கோ பண்றதுக்கோ படிக்கிறதுக்கும் சந்தோஷமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து ஏதோ ஒரு ஆர்வம் வருது, அது மாதிரியான விஷயமெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது மாதிரி அந்த விதியை வெல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இருந்ததுன்னா நமக்கு அந்த ஒரு விஷயம், ஏன்னா மெயினாக மனுஷாளுக்கு அதுதானே, ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எந்த ஒரு விஷயமுமே சரியா இல்லைன்னா நமக்கு ஆப்வியஸ்லி அது போயிடும். அப்போ அந்த சுக்கிரன் அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து பிரைம் விஷயமா சொல்லுவோம். அடுத்தது தான் அந்த கம்ஃபர்ட், பணம் அப்படின்ற விஷயம்லாம். ஸோ அதனால அதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அது அந்த திதிநித்யாவை பத்தி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். சுவாமி சரணம்.